இங்க ஒரு கப்பல்ஸ் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா போற ஒரு பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க அப்படியே அவனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறான். ட்ரெஸ்ஸும் அப்படியே ஒரே மாதிரியே போட்டிருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்து பாத்ரூம் போனேன், அதே இன்சிடென்ட் மறுபடியும் இங்க நடக்குதுன்னு சொல்றான். என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியாம அவங்க குழம்பி போயிருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு உடனே அவங்க கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு நடு ரோட்ல பாடி ஃபுல்லா தார்பாய கட்டிட்டு கையில கத்தியோட ஒரு உருவம் நிக்குது. உடனே அவன் அதை பயமுறுத்துறதுக்காக காரோட ஹார்னை விடாம அடிக்கிறான். அப்போ நடு ரோட்ல நின்னவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி திரும்புறான். அந்த கேப்ல அவங்க ரெண்டு பேரும் கார்ல இருந்து அவனுக்கு தெரியாம மெல்ல இறங்கி காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நாம முடிவே இல்லாத ஒரு லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம்னு புரியுது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வயசானவர் முன்னாடி இங்க மாட்டிக்கிட்டா ரிவர்ஸ்ல போறதுதான் ஒரே வழின்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவனும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ரிவர்ஸ் கியரை போட்டு ஃபுல் ஸ்பீட்ல காரை பின்னாடி பார்த்து எடுத்துட்டு போறான். அப்படி போகும்போது அந்த ரோட்டோட சைட்ல ஒரு ரோட் சைனை அவ பாக்குறான். அதை பார்த்ததும் கடைசியா இந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னு ஹக் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ காரோட பேக் சீட்ல பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகுறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய தார்பாயம் ஒரு கத்தியும் இருக்குது. அப்பதான் அவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல தார்பாய கட்டிட்டு கத்திய வச்சுட்டு துரத்துனது அவளோட ஹஸ்பண்ட் தான் புரியுது. அந்த டைம் லூப்ல அவளோட ஹஸ்பண்ட் எதுக்கு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு அவளுக்கு புரியல. நம்ம பக்கத்துல இருக்கிறது உண்மையான ஹஸ்பண்டா இல்லையான்னு தெரியாம பயத்துல கையில கத்திய எடுத்துட்டு அவனை காரை விட்டு இறங்க சொல்றான். ஆரம்பத்துல மறுத்து அவ கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கார்ல இருந்து இறங்கிடுறான். அப்போ அந்த தார்பாயம் பாடியில கட்டி இருந்தவன் அங்கேயே வந்து அவனை கொலை பண்றதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் உயிரை காப்பாத்திக்க வேகமா அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த டைம்ல தனியா அவ கார்ல இருந்தப்ப அவளுக்கு பக்கத்துல அவள மாதிரியே ஒரு பொண்ணு ரத்த கரையோட அவளை பாக்குறத பாக்குறான். உடனே பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி வேகமா கார்ல இருந்து இறங்கிடுறான். அப்போ அவளுக்கு எது உண்மை எது மாயைன்னு எதுவுமே புரியல. அந்த டைம்ல விசித்திரமான ஒருத்தன் அவளோட வயித்துல கத்தி அலை குத்திடுறான். யாருன்னு பார்க்கும்போது அவளே பாக்குற மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல அவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்து அவ இன்ஜுரி ஆகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே கோபத்துல அவனோட ஒய்ஃபை குத்துனவளை கத்தி அலை குத்தி கொலை பண்ணிடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் முகத்தை மறைச்சுக்கிட்டு அங்க வர்றான். அவனோட ஃபேஸை பார்த்ததும் சடனா அவளோட ஹஸ்பண்ட் கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறான். அப்போ அவனோட ஒய்ஃபை அந்த ஸ்ட்ரேஞ்சர் கைத்தால கட்டி வைக்கிறான். அதை பார்த்து டென்ஷனான அவளோட ஹஸ்பண்ட் அந்த ஸ்ட்ரேஞ்சரை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு இன்ஜுரி ஆகியிருந்த அவளை தூக்கி கார்ல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ்ல வேகமா போக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க திடீர்னு ஒரு அடர்ந்த பனி வருது. கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா அவனோட ஒய்ஃப் அங்கேயே இறந்து போயிருப்பான். அதை அவன் ஏத்துக்க முடியாம அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த சபிக்கப்பட்ட காட்டை நோக்கி திரும்பவும் நடந்து போறான். ஏன்னா அங்கேயாவது அவனோட ஒய்ஃப் உயிரோட இருக்கிறாளான்னு தேடி போறான்.